நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, பால் பண்ணை சம்மந்தமா பல வீடியோக்கள் நம்ம சேனல் வழியா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, இலுப்பநத்தம் பஞ்சாயத்துக்குட்பட்ட திம்மனூர் கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க. இங்க ஒரு ஐயா வந்து மாடுகள் வச்சு அவர் வந்து சொசைட்டிக்கு வந்து பால் ஊத்திட்டு இருக்காரு. ஸோ அது சார்ந்த ஒரு தகவல் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. உங்க பேரு, உங்கள பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் ரவிங்க. ஆ. நான் இந்த திம்மனூரில் எங்களுக்கு தோட்டம் இருக்குங்க. தோட்டத்தில் நாங்கள் விவசாயத்தை சார்ந்து மாடு வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு மாடையும் வச்சு மாடு இது பால் கறந்து நாங்கள் ஆவினுக்காக நாங்கள் பால் கறந்து ஊற்றிட்டு இருக்கிறோங்க. 10 மாடு வச்சுருக்கிறோங்க. டெய்லி 50 லிட்டர்லேருந்து 70 லிட்டர் வரைக்கும் பால் ஊற்றிட்டு இருக்கோம். இது வந்து எங்களோட டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வருமானம். அதனால் இது பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்போ மாடுகள் வந்து நீங்க எங்க வாங்குறீங்க? நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் கண்ணுக்குட்டியே வளர்த்தி மாடாக்கிடுவோம். ஆ. இல்லைன்னா நாங்கள் புளியம்பட்டி சந்தை இல்லைன்னா வியாபாரிகள் வருவாங்க இங்கேயே. அவங்கள கான்டாக்ட் பண்ணாலும் கூட அவங்க இங்கே இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் எங்கள் லோக்கலில் எங்கே இருந்தாலும் வாங்கி தருவாங்க. அந்த பிரச்சனை இல்லைங்க. இப்போ மாடு வந்து ஒரு மாடை பார்த்தாலே நமக்கு இவ்வளோ பால் கறக்கும் அவ்வளோ பால் கறக்கும்னு உங்களால் கணிக்க முடியும்? ஓரளவுக்கு கணிச்சிடலாங்க. எப்படி கணிக்க? மாடு பார்த்தாலே அதோடைய மாட்டோட தன்மை, அதோடைய வளர்ச்சி, அந்த நரம்புகள் ஓட்டம் இதெல்லாம் பார்த்தா இந்த மாடு இருக்குன்னா இந்த மாடு எப்படி என்ன இது பண்ணலாம், எவ்வளோ பால் கறக்கு, அந்த நல்ல செனை கண்ணு போடுற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது உங்களை அந்த மடியை சுரக்கிறது, அந்த நரம்பு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னால இது இவ்வளோ பால் இவ்வளோ வரலாம், ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரும், 15 லிட்டர் வரும்னு சொல்லி நம்ம அதெல்லாம் அனுபவத்தில் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாங்க. இது பண்ணிக்கலாங்க.